அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 10, 2025 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் வந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தம் நோய் போல் போற்றா கடை. மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி காப்பாற்றாவிட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ அப்படின்னு இன்னா செய்யாமை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ராணுவ துணை தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் நியமனம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய ராணுவ நடவடிக்கைகள் தலைமை இயக்குனர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் ராணுவ துணை தலைமை தளபதியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். ராணுவ நடவடிக்கை இயக்குநரகத்தின் தலைமை இயக்குநராகவும் டிஜிஎம்ஐ அவர் தொடர்ந்து பணியாற்றுவார் என்று பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய வீரர் சுபன்சி சுக்னாவில் விண்வெளி பயணம் ஒரு நாள் ஒத்திவைப்பு. நாளை புறப்படுகிறார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையம் சென்று ஆய்வு மேற்கொள்ளும் இந்திய விண்வெளி வீரர் சுபன்சி சுக்லாவின் விண்வெளி பயணம் மோசமான வானிலை காரணமாக ஒரு நாள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு 5வது கிராண்ட் ஸ்லாம் கோப்பையை தக்க வைத்தார் அல்கராஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் எந்த டென்னிஸ்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியனான ஸ்பெயினின் கார்லஸ் அல்கராஸ் சாம்பியன் கோப்பையை தக்க வைத்துக் கொண்டார்னு தெரிவிச்சிருக்காங்க. எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டால் ஸ்பெயின் நாடு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் பேர் வந்து அல்கராஸ் 5வது கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்றிருக்காரு. கேரளம் வந்தது உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல்னு கொடுத்துருக்காங்க. உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பலான எம்எஸ்சி அந்த ஃபோட்டோவில் இருக்க பாருங்கள். எம்எஸ்சி இரினா கேரள மாநிலத்தில் உள்ள விழிஞ்சம் சர்வதேச துறைமுகத்துக்கு திங்கட்கிழமை வந்துருந்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும் அதை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.